அஷ்டசூரணம் குறித்த முக்கிய தகவல்களின் விரைவான சுருக்கம் இது. செரிமான கோளாறு, வயிற்றுவாயு, அப்புறம் பசியின்மையால அவதிப்படுற பிஸியான மக்களுக்கு எந்த ஒரு பக்கவிளைவும் இல்லாத 8 பாரம்பரிய மூலிகைகள் சேர்ந்த ஒரு அருமையான சித்த மருத்துவ தீர்வு தான் இந்த அஷ்டசூரணம். முதல்ல இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், இந்துப்பு, சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம். இந்த 8 பொருட்களையும் சம அளவுல வறுத்து அரைச்ச கலவை தான் இது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 8மே இயல்பாவே கொஞ்சம் வெப்பத்தன்மை கொண்டவை. நீங்க இத சாப்பிடும்போது இது உங்க வயிற்றுக்குள்ள ஒரு உள்நெருப்ப உருவாக்கி அஜீரணத்தை அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிடும். இரண்டாவதாக, இந்த சூரணத்தை எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சூரணத்தை வாயில போட்டுட்டு உடனே கொஞ்சம் வெந்நீர் குடிக்கணும். உணவுக்கு முன்னாடி இல்லனா சாப்பிட்ட 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். வாயு தொல்லை ரொம்ப அதிகமா இருந்தா தாராளமா தினமும் 3 வேளை கூட சாப்பிடலாம். நீங்க கேட்கலாம், ஏன் சாதாரண தண்ணீர் குடிக்க கூடாது, வெந்நீர் தான் குடிக்கணுமா அப்படின்னு. ஏன்னா வெந்நீர் தான் இந்த சூரணத்தோட வெப்பத்தன்மையை உடனே தூண்டிவிட்டு அதை சுறுசுறுப்பா வேலை செய்ய வைக்கும். இறுதியாக, உணவு கட்டுப்பாடு. என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் வாயு அதிகமாக்குற உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு மாதிரி கிழங்கு வகைகளை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். அதேபடி நான் தொடர்ந்து உருளைக்கிழங்க வறுத்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த சூரணத்தையும் சாப்பிடுவேன்னு நீங்க நினைச்சா அது உங்க வயிற்றுக்குள்ள நடக்கிற ஒரு முடிவில்லாத போராட்டமா தான் இருக்கும். சரியான மூலிகை அளவும் முறையான உணவு பழக்கமும் சேர்ந்தா எப்பேற்பட்ட செரிமான பிரச்சனைகளையும் நம்மால சுலபமா வெல்ல முடியும்.